அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் இறைவனுக்கே. அனைத்து புகழையும் அகிலங்கள் அனைத்தினையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ரப்பாகை அல்லாஹ்வுக்கே உடையது. நாம இன்னைக்கு பார்க்க போற ஹெட்டிங் என்னன்னா, பெற்றோர்களின் கண்ணியம் மற்றும் ஒழுக்கம். இஸ்லாம் நம்ம பெற்றோர்களை நம்ம கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் வச்சுக்கணும்னு சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய வழிபாட்டுக்கு அப்புறம் நம் தாய் தந்தையர்களை கண்ணியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். நம்ம தாய் தந்தையர்ல மனம் கோணாம வச்சுக்கணும். அவங்கள 2 பேரும் முதுமை அடைந்த பிறகு அவங்கள சீன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி நம்ம சீன்னு சொல்லிட்டோம்னா நம்ம நரகவாசி ஆயிடுவோம். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எவர் ஒருவர் தன் தாய் தந்தையரை கண்ணியமான பார்வையில பாக்குறாங்களோ அவரோட ஒவ்வொரு பார்வையும் புனிதமான ஹஜ்ஜுக்கு சமமாகும்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட பெற்றோர்களை கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் அவங்க மனதை புண்படுத்தாம அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். எந்த ஒரு கஷ்டத்துலையும் அவங்கள நம்ம சிரமப்படுத்திடக்கூடாது. பெற்றோர்கள் நமக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க சுகங்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் மரியாதையை இழந்துடக்கூடாது. அவங்களோட மரியாதையை நம்ம எப்பவுமே காப்பாற்றணும். அவங்க அவங்களோட அவங்களோட கஷ்டத்தை அவங்களுடைய கஷ்டத்துல நம்மளும் பங்கெடுத்துக்கணும். அவங்கள எந்த ஒரு நிலைமையிலையும் நம்ம சீன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும். இதுல நம்ம இனி பெற்றோர்களை பத்திரமா பார்த்துக்கணும், கண்ணியமா வச்சுக்கணும். பெற்றோர்களை எந்த ஒரு நிலையிலும் சீன்னு சொல்லிடக்கூடாது. அவங்க முதுமை காலத்துல பிள்ளைகளாகிய நம்ம தான் பார்த்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயணம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பயணம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. டெய்லி உங்களுக்காக ஒரு ஹதீஸ் சொல்ல நான் தயாரா இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.